சைவம் சைவம் கல் தோன்றி மண் தோன்றாத காலத்தே முன் தோன்றிய சமயம் சைவ சமயம்தான். சைவ சமயம்தான் எல்லாரையும் ஒன்றிணைக்குது. சைவ சமயமே சமயம். நேற்று நீங்க வரும்போது மதுரையில இருந்து சென்னை வரக்கூடிய வழியில ஆமா கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆமா, என்ன நடந்துச்சுங்க சம்பவம்? நாங்க வாட்டுக்கு வந்து அவர்தான் காரை ஓட்டிட்டு வந்தாரு. அவர்கிட்ட சொல்லியா கார்ல பயணம் பண்ணுங்க நீங்க. இப்ப மேடையில கூட கொலை செய்ய சதி. ஆமா ஆமா ஆமா, நாங்க எப்படி வந்தோம்னு சொல்லுமே, சொன்னவர் கார் ஓட்டு சொல்லியா? அது உங்களுக்கு அப்படி தோணுதுங்களா? அப்படி உங்களுக்கு தோணுதா? சொல்லுமியா சொல்லும். இப்போ நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆதீனம், தமிழகத்துல ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் போது நீங்க ஒரு பொது மேடையில ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொல்றீங்க. யார் மேல உங்களுக்கு சந்தேகம்? எதனால இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தவங்களே இஸ்லாமியர்கள் தான். வந்தவங்களே 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டு இருந்தும் பேரிகார்டை தடுத்தும் அதை மீறி தான் வந்து காரை வந்து ஆமா பிளான் பண்ணி வந்த மாதிரி தான். பக்கா பிளானி தான். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்னு பேரிகார்டு இருக்கு, பிளஸ் கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. சோ நம்பர் பிளேட் இல்லாதனாலதான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. விபத்துக்குள்ளான கார் வந்து ஸ்டேஷன் போகல. மதுரையில இருந்து சென்னைக்கு வரும்போது தான் வேர்வை சிந்தினா போறோம். அவங்களுடைய விழானா உடனே 1000 கிலோ அரிசியை போடு, கஞ்சியை போடு. இங்க விழாங்கன்னா என்ன செய்யறாங்க? உங்க தரப்புல இருந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கா காவல் நிலையத்துல? நாங்க ஒன்னும் புகாரும் கொள்ளல, தெரியப்படுத்திருங்க. நாங்க புகார்ல சிவபெருமான்ட்ட விட்டுட்டோம். யார் மீது சந்தேகம் தான் இருக்குதா உங்களுக்கு? சொல்லிட்டாரு. சொல்லக்கூடாதுன்னு பாப்பா நீங்க கேக்குறீங்க. ஆமா, புல்லா போட்டிருக்காங்க. 2 இஸ்லாமிய இல்ல ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி. அதேதான் ரொம்ப ஸ்பீடு. இன்னும் கொஞ்சம் தவறி இருந்தா தீர்த்து. கார்ல நம்பர் பிளேட் இல்ல சார், பக்கா பிளானிங். கார்ல நம்பர் பிளேட் இல்ல, ஒரு பேரிகார்டை தடுத்து மீறி வந்து இடிக்கணும். அதாவது 2 பேரிகார்டு இருக்கு, அந்த பேரிகார்டை உடைச்சு சன்னிதானத்துடைய காரை வந்து மோதக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்துறாங்கன்னா இது திட்டமிட்ட சதிதான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது 2 பேருமே குல்லா போட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க. வண்டி நிக்கவே இல்ல. சோ வண்டி அவனுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் நேர்மையான ஆளா இருந்தா ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி என் கார் இதா இருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி முறைப்படி அவன் வந்து செஞ்சிருக்கணும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கணும். எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்ல நிக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு பறந்து போயிருக்கான்னா. அது வந்து மாருதி காரு. நாங்க பார்த்ததுல வந்து மாருதி சுசுகி கார் தான். அவன் வண்டி வந்து நிக்கவே இல்ல, எந்த மாடல்னு தெரியல, வண்டி நிக்கல. சோ நம்பர் பிளேட் இல்ல. இதெல்லாம் பார்க்கும் போது 2மே நம்பர் பிளேட் இல்ல, 2லயும் இல்ல. நாங்க தான் வந்ததை பாக்குறோமே, வந்ததை பாக்குறோம், பேக் சைடு பின்னாடியும் பாக்குறோம். 2 பக்கமுமே நம்பர் பிளேட் இல்லாத போது சந்தேகமா தான் இருக்குது. இது கண்டிப்பா திட்டமிட்ட சரிதான். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அரசுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அரசுக்கு நாங்க ஒண்ணு சொல்ல விரும்புறோம். நாங்க என்னது சொல்ல நம்பிக்கையான ஆயுதங்கள்ல ஒரு நம்பிக்கை இல்லாம அதுல நாங்க சொல்ல விரும்புறோம். நான் சிவபெருமான்ட்ட தான் போயிட்டோம். அவர் தான் உங்களை காப்பாத்தினார் நினைக்கிறேன். அவர் தான் காப்பாத்தணும், வேற யாரும் நினைக்கிறது? இது மற்ற அரசு தான் ஒரு சமயத்துக்கு தானே சார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சமயத்துக்கு தானே செய்யறாங்க. ஆமா, முஸ்லீம்கள் விழாக்கு தான் 6000 இது சிறுபான்மையினருக்கு தான் நிறைய சலுகை கொடுக்கறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான் செய்யுது. இப்போ இந்த வக்போர்டு இதுக்கு எல்லா கட்சியும் தான் ஏத்துக்கிட்டு கண்டன போட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? அதெல்லாம் நான் சொல்லல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சமயத்தை பொறுத்த மட்டும் விபூதியை நக்கல் பண்றீங்க. ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க, விபூதியை கிண்டல்ன்றாங்க, திருமணன்றதை கேவலப்படுத்துறாங்க. அதாவது நாட்டினுடைய ஒரு மந்திரியா இருக்கிறவங்க அந்த இதை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க ரகசிய காப்பாடும் போது என்ன சொல்றாங்க? எல்லா சமயத்தையும் ஒன்று போல கருதுன்னு சொல்லணும். சிறுபான்மையினருக்கு சலுகை, சிறுபான்மையினருக்கு தான் எங்களுக்கு வேணும், பெரும்பான்மையினருக்கு ஓட்டு வேண்டாமா? யாரு எந்த நபரை நீங்க குறிப்பிட்டு அதை நாங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவுதான் சொல்லணும். இந்த விபத்து தொடர்பா மத்திய அரசு ஏதாவது பேச இருக்கா? மத்திய எல்லாம் மேல வர போயிட்டு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, எல்லாம் அங்க மேல போயிருக்கு.
விஷயம் மேலே போயிருக்கு அவ்வளோ. இப்போ வண்டி இடிச்சது ஆனா வந்து அந்த லேசான ஒரு டேமேஜ் தான் இருக்கு. அவங்க நோக்கத்தோட இடிச்சிருந்தாங்க. அவங்க வந்த ஸ்பீடுல நாங்க ஜஸ்ட் நான் மூவ் பண்ணலனா நாங்க அத கொஞ்சம் மூவ் பண்ணலனா நான் அந்த வந்த வேகத்தை பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன். இல்ல அப்படின்னா வண்டியே லாஸா போயிருக்கும். இல்ல இப்போ இனோவா கார் இல்ல உங்களுக்கு இனோவா கிடையாது. நாங்க இனோவா வந்துச்சுன்னா என்ன கைலாசத்துல இருப்பேன் நான். வாகனம் வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்ததா சொல்றீங்க. இந்த ஹீரோ சொல்லுங்க என்ன கேட்குது. உங்களை பின்தொடர்ந்து வந்ததா சொல்றீங்க. எவ்வளவு நேரம் பின்தொடர்ந்து வந்தார்கள்? இடிச்சவங்க வந்து இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு நம்ம குல்லா வச்சிருந்தவங்க வேற யாரா கேட்கிறேன். அது உறுதிப்படுத்த நாங்க வந்து அதை ஃபுல்லா பார்க்க கிடையாது. நாங்க வந்து அதை ஃபுல்லா பார்க்க கிடையாது. சரிங்களா, அவங்க வந்த வேகத்தை பார்க்கும் போது தான் தெரியுது வண்டியில வந்து நம்பர் பிளேட் கிடையாது. நான் அதை கொஞ்சம் நாங்க அஜாக்கிரதையா விட்டுட்டோம்னு சொன்னா கார் வந்து கவுந்திருக்கும். ஆமா, கார் இப்படி கவுந்திருக்கும். காரே கவுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அது ஆன் த ஸ்பாட்ல நாங்களும் நிக்கல, பார்த்துட்டோம். உள்ள உட்கார்ந்துருந்தது ஒரு குல்லா போட்டிருந்தது. உட்கார்ந்துருந்தனாலதான் சன்னிதானத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக தான் நாங்க வந்து அந்த இடத்துல நிக்காம உடனே நாங்க கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போய் சன்னிதானத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு காரையும் சரிப்படுத்திட்டு தான் நாங்க இங்க சைவ மாநாட்டத்துக்கே இங்க வந்திருக்கோம். ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி? ஃபார்ச்சுனர் கார் இருக்கு, அது ஒரு வலிமையான கார். மாருதியில வந்து அதனாலதான் தப்பிச்சோம். எந்த வேகம் மாருதி வச்சு அதை இடிக்கணும். அதுக்காக சொல்றேன். பல தரப்பட்ட விஷயத்தை பார்க்கணும். இல்ல சார், நான் சொல்றேன் பல தரப்பட்ட பார்க்கணும் சார். ஆக்சிடென்ட் ஆக்கி வண்டி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உயிர் போனா அப்படி பேசுவீங்க? ஐயா நீங்க இருக்க ஒண்ணுன்னா ரெண்டு ஒரு விபத்து ஏற்படுத்திட்டு அந்த விபத்து முன்ன கீழே இறங்கும்போது பிரச்சனை வச்சுக்கலாம். வேற மாதிரி அதனால வேணாம், நான் பாத்துக்கலாம். நல்லது, மகிழ்ச்சி. இது விஷுவல் தானே, ஒண்ணும் இல்ல. படிச்ச வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க.